இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் சங்கீதம் முதலாம் பகுதி. எங்கள் எல்லாருக்கும் மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 103. சங்கீதம் 103. இதை நாங்கள் ஒரு பாடத்தில் கற்று முடிக்க முடியாது. அதனால் 2-3 பகுதிகளாக இதை நாங்கள் பிரித்து ஆழமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது நாங்கள் ஸ்லைடில் பவர் பாயிண்ட் காண்பிக்க போகிறோம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு சங்கீதம் 103, 103ஆம் அதிகாரம் முதலாம் பகுதி. இதற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு மறக்கவே மறக்க மாட்டேன். அது 2ஆம் வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது தாவீது தனக்காக எடுத்து கூறிய புத்திமதி. இது நாங்களும் எங்களுக்கு எடுத்து கூற வேண்டிய புத்திமதி. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறக்கவே மறக்கக்கூடாது. நமக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நான் ஒரு நாள் என் மகனுக்கு சொன்னேன், மகன், இந்த நபர்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. இவர்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். எங்கட காலம் முடிவடைந்த பிறகும் நீ இவர்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு தொடர்ச்சியாக நீ நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் என் மகனுக்கு ஒரு பெயர் பட்டியலை கொடுத்தேன், எங்களுக்கு உதவி செய்த அருமையானவர்களை குறித்து. இப்படிப்பட்ட எங்களுக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக கனம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். அவர்களை எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்திருப்போம். அவர்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் துண்டிக்கப்பட மாட்டார்கள். அது எங்களுடைய உலக உறவுகள், எங்களுடைய மனித உறவுகள். ஆண்டவரோடு நாங்கள் வைத்திருக்கும் உறவில் ஒருபோதும் அவர் எங்களுக்கு செய்திருக்கும் நன்மைகளை நாங்கள் மறக்கவே மறக்கக்கூடாது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், தேவ கட்டளை. தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து கொடுத்த கட்டளை உபாகமம் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 2 முறை கொடுக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்கக்கூடாது. மோசே மூலமாக ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. 16ஆம் வசனத்தில், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்த வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். இந்த தேவன் உன்னை போஷித்தார். வனாந்திர பிரயாணத்தில் உனக்கு வேண்டிய எல்லா உணவையும் கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அதனால் இந்த தேவனை நீ மறக்கவே மறக்கக்கூடாதென்று மோசே ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார், தேவ கட்டளை. ஆனால் துக்கமான காரியம் தேவ குற்றச்சாட்டு. தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து எடுத்து கூறிய குற்றச்சாட்டு. சங்கீதம் 106ஆம் அதிகாரத்தில் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 13ஆம் வசனத்தில், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இது தேவ குற்றச்சாட்டு. ஆண்டவர் செய்த கிரியைகளை வெகு சீக்கிரமாக மறந்து விட்டார்கள். ஷார்ட் மெமரி என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். ஆண்டவருடைய ஆலோசனைக்காகவும் காத்திருக்கவில்லை. இது எங்களிடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு மிக பெரிய அபாயம். தேவ கிரியைகளை மறந்து விடுவது ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் நாங்கள் தேவ ஆலோசனைக்காக காத்திருக்காமல் இருப்பது, அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுத்து
அதன் மூலமாக வரும் மிக பெரிய பயங்கர விளைவுகள். அதே சங்கீதம் 106:21 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக செய்த போதிலும் இந்த மக்கள் மிக எளிதில் விரைவாக இந்த அருமையான தேவனை மறந்து விட்டார்கள். பாருங்கள், பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் 21 உங்களுடைய வேதத்தில் இதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். பெரிய கிரியைகள், அதிசயங்கள், பயங்கரமானவைகள் என்று 3 வித்தியாசமான வார்த்தைகள் பாவிக்கப்பட்டு தேவனுடைய செயல்கள் விவரிக்கப்பட்டுள்ளது. தேவன் கொடுத்த மாபெரும் விடுதலை தம்முடைய மக்களுக்கு. ஆனாலும் இந்த இரட்சகரான தேவனை மறந்து விட்டார்கள். அது தேவ குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை தேவன் இன்றும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் எங்கள் மனித தன்மையின் காரணமாக தேவ செயல்களை மிக எளிதில் மறந்து விடலாம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் மறக்க வேண்டிய 10 காரியங்களை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். தேவ செயல்களை மறக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் மறக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. நாங்கள் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெட்டிக்குள் 10 காரியங்களை போட்டிருக்கிறோம். நான் வேதத்தை கற்பித்து கொடுக்கும் பொழுது இது எனக்கு ஒரு மிகவும் பிரியமான மெத்தட், முறைமை என்று சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு இதை காண்பித்தார். இந்த விதமாக வேதத்தை கற்றுக் கொடுப்பது. மறக்க வேண்டியவை. முதலாவது, மன்னிக்கப்பட்ட பாவங்கள். நான் பாவங்கள் என்ற வார்த்தையை பாவித்திருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுதுதான் நாங்கள் அதை மறக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த பாவங்கள் எங்களை எப்பொழுதும் குத்திக் கொண்டே இருக்கும். எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. நாங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்பட்ட பாவங்களை நாங்கள் மறந்து விட வேண்டும். பிசாசு எப்பொழுதும் அதை தோண்டி எங்கள் கண்களுக்கு முன்பாக அதை வைக்க முயற்சி எடுப்பான். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. They are all under the blood என்ற வார்த்தைகளை பாவித்து, பிசாசே நீ காண்பிக்கும் இந்த பாவங்கள் உண்மை, அது நடந்தது, ஆனால் அவையெல்லாம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் கீழ் மறைக்கப்பட்டுள்ளது. அதனால் நீ என் வாழ்க்கையில் இந்த விதத்தில் அதிகாரம் செலுத்த முடியாது என்று நாங்கள் பிசாசின் குரலுக்கு பதில் கொடுக்க முடியும். இரண்டாவதாக நாங்கள் மறக்க வேண்டிய காரியம் எங்களுடைய தோல்விகள். எங்கள் எல்லாருக்கும் தோல்விகள் வாழ்க்கையில் ஏற்படுவது நிச்சயம். தோல்விகள் அடையாத யாரும் இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தோல்வி அடைகிறோம். தோல்விகள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது? என்னுடைய கவலை ஈனமாக இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். அதனால் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடித்து திரும்பவும் நான் அந்த காரியங்களை செய்யாமல் நான் பாடங்களை கற்றுக்கொண்டு நான் முன் செல்ல வேண்டும். பழைய தோல்விகளை திரும்ப 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 நாங்கள் ஞாபகப்படுத்தி அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரிடம் அவையும் மன்னிக்கப்பட்டிருந்தால் அவற்றை விட்டுவிடுங்கள். பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள், தோல்விகளை விட்டுவிடுங்கள். மூன்றாவது, வாழ்க்கையில் வரும் ஏமாற்றங்கள், the disappointments of life. நாங்கள் யாரையோ நம்பியிருந்தோம், அவர்கள் எங்களை கைவிட்டார்கள்.
அது ஒரு பெரிய ஏமாற்றம். எங்களுக்கு ஊழிய ஏமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஊழியத்தில் இப்படி 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 எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டோம். அது ஒன்றும் நடக்க இல்லை. அதனால் அது ஒரு பெரிய ஏமாற்றமாக வந்து எங்கள் உள்ளத்தில் கசப்பு கூட வரலாம். சோ ஏமாற்றங்களையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு புது புது சந்தர்ப்பங்களை கொடுப்பார். சோ ஏமாற்றங்களை நாங்கள் மையமாக வைத்து எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாது. விட்டுவிடுங்கள். அதையும் நாங்கள் மறக்க வேண்டும். நான்காவதாக, வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், the losses of life. வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படும். ஒன்று வந்து உறவு இழப்புகள். உறவு இழப்புகள் என்று சொன்னால் மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்பு. 5 வருடங்களுக்கு முன் நான் அந்த அனுபவத்திற்கூடாக கடந்து சென்றேன். என் அருமையான மனைவியை எதிர்பாராத விதத்தில் ஒரு வியாதியின் மூலமாக இழந்தேன். அந்த தாக்கம் இன்று கூட என் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் அந்த இழப்புகளை தேவ கிருபையினால் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்புகள், மரணம் மாத்திரமல்ல, முறியடிக்கப்பட்ட உறவுகள். முறியடிக்கப்பட்ட உறவுகள், ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுடைய உறவுகள் முறியடிக்கப்படுவது, துண்டிக்கப்படுவது. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படிப்பட்ட இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த உறவு இழப்புகளையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், some people come into our life, they are seasonal. எங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு சிலர் வருவார்கள், ஆனால் அது ஒரு காலத்துக்கு மாத்திரம். அவங்க வந்த மாதிரியே எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவாங்க. அதை நான் என் வாழ்க்கையில் அநேக முறை கண்டிருக்கிறேன். வருவாங்க, ஒரு காலத்துக்கு எங்களோட கூட இருப்பாங்க, எங்கள் ஊழியங்களிலும் ஈடுபடுவாங்க, எங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் வந்த விதத்தில் அவங்க வெளியேறுவாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட உறவுகளும் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்பு, உறவு இழப்புகள். ஸோ நாங்கள் அதை குறித்தும் கவலைப்படுவோம் தான், ஆனால் அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இன்னும் புது நபர்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவார். சீசனல் என்று சொல்வோம். இழப்புகளை பற்றி நாங்கள் சிந்திக்கும் பொழுது பண இழப்புகளையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் சரியான விதத்தில் செயல்படாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். வரவு செலவு திட்டங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்காவிட்டால் பணம் மிக எளிதில் எங்கள் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போகும். அடுத்த மாதத்தில் நான் இலங்கைக்கு வரும் பொழுது நாங்கள் ஒரு வாலிப பாசறையை நடத்த போகிறோம். நேற்று எனக்கு ஒரு இமெயில் வந்தது. கிட்டத்தட்ட 300 வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ள போகிறார்கள். அதில் நான் கற்பித்து கொடுக்க போகும் ஒரு முக்கிய பாடம் பணம் சம்பந்தமான ஒரு பாடம். அதிலும் இந்த வரவு செலவு திட்டம், அதை எப்படி நாங்கள் எங்கள் வாலிப நாட்களில் இருந்தே கடைபிடித்து அதன் மூலமாக பிரயோஜனம் பெறுவது. இல்லாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். எனக்கு என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் என்னிடமிருந்த பணம் திருடப்பட்டது. அதுவும் ஒரு பெரிய தொகை பணம். அதை குறித்து நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். மிக கஷ்டமாக நான் உழைத்த பணம், அதை என் கவலை ஈனமாக நான் அதை இழந்து விட்டேன். ஆனால் நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், பணம் போனாலும் அதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். கடின உழைப்பின் மூலமாக அந்த இழந்து போன பணத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை நாங்கள் எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அது எங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்க நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஸோ நான்காவது, எங்களுடைய இழப்புகளை நாங்கள் மறக்க வேண்டும். ஐந்தாவது, எங்கள் கவலைகளை மறக்க வேண்டும்.
ஒரு பழைய கண்ணதாசன் பாடல் அந்த வரிகளை பாவித்து இருக்கின்றது. கவலைகள் பிறக்கட்டும் மறந்து விடு என்று மிக சுலபமாக பாட்டில் பாடிவிட்டார். கவலைகள் பிறக்கட்டும் மறந்து விடு. அதை எப்படி மறக்கலாம்? சோ ஆங்கிலத்தில் பாவிக்கும் வார்த்தை worry, கவலைப்படுவது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எடுத்து சொன்னார், உடையை பற்றி கவலைப்படாதே, உணவை குறித்து கவலைப்படாதே, தங்கும் இல்லத்தை குறித்து கவலைப்படாதே. உன் பரம பிதாவுக்கு இந்த தேவைகள் இருக்கின்றன என்று தெரியும். அவர் அதை பூர்த்தி செய்வார். நாங்கள் தேவ ராஜ்யத்தை முதலாவதாக தேடும் பொழுது, இந்த ஆண்டவர் மேல் எங்கள் முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் பொழுது இந்த கவலைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். அதனால் கவலைகள் எங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அது எங்கள் உடல் ஆரோக்கியத்தை கூட பாதிக்கும். சோ கவலைகளை நாங்கள் மறந்துவிட வேண்டும். 6வது, துயரங்கள், கண்ணீர். இதை ஒரு விதத்தில் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், துயரங்கள் நிச்சயமாக வரும். நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் அவற்றையும் நாங்கள் மறக்க வேண்டும். அந்த துயர நேரத்தில் கண்ணீர் சிந்துவது மிக அவசியம். எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். திரும்பவும் எடுத்து கூற விருப்பப்படுகிறேன், எங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது மிக முக்கியம், மிக அவசியம். அப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாவிட்டால் வியாதிகள் வரும், டிப்ரெஷன் போன்ற வியாதிகள் வரும். சோ நாங்கள் அந்த காரியத்தை குறித்து துயரப்பட்ட பிறகு நாங்கள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்று முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். சோ துயரங்கள், கண்ணீரை நாங்கள் மறக்க வேண்டும். 7வது, நாங்கள் பின்வாங்கிய காலங்கள். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம். ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவை வைக்காமல், ஐக்கியத்தை வைக்காமல், நாங்கள் உலகத்தால் கவரப்பட்டு பிழையான தீர்மானங்களை எடுத்து நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து தூர பிரயாணித்தோம். அதை நாங்கள் எங்கள் மார்க் 14ஆம் அதிகாரத்தில் இன்னும் சில மணித்தியாலங்களில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரோடு வைத்திருந்த நெருங்கிய ஐக்கியத்தை இழப்பது. சோ பின்வாங்கிய காலங்கள் இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் பேக்ஸ்லைடிங் என்று சொல்வோம். ஆனால் அதுவும் ஒரு குறுகிய காலமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பின்வாங்குதல் நீடித்து கொண்டிருந்தால் நாங்கள் எங்கள் ரட்சிப்பை குறித்தே கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். பின்வாங்கிய காலங்களை அதை குறித்து துயரப்பட்டு நாங்கள் அவற்றையும் மறந்துவிட வேண்டும், ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு. 8வது, எங்கள் வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படும், புண்கள் ஏற்படும். காயங்கள், புண்கள், we will be wounded. வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகளின் காரணமாக, மக்கள் மூலமாக எங்களுக்கு வரும் காயங்கள், புண்கள். ஐயோ, இப்படி பேசிவிட்டாங்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவித்தாங்களே என்றெல்லாம் நாங்கள் மிகவும் துக்கப்பட்டு அவதிப்பட்டு காயங்கள் ஏற்படுகிறது. எங்கள் உள்ளத்தில் காயங்கள் ஏற்படுகிறது. அந்த காயங்கள், புண்களில் இருந்தும் நாங்கள் சுகம் பெற்று அவற்றை நாங்கள் மறந்துவிட வேண்டும். எங்களை காயப்படுத்திய நபர் எங்கள் மனதிற்குள் வரும் பொழுது கோபமடையாமல் அவருக்காக நாங்கள் ஜெபித்து அவரை ஆண்டவர் கையில் விட்டுவிடுவோம். காயங்கள், புண்கள். 9வதாக நாங்கள் மறக்க வேண்டியது, 9வதாக வீணாக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள். ஆண்டவர் அருமையான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. உதாரணம் ஒன்று எடுத்து சொன்னால், அதை நாங்கள் வீணாக்குவது, அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் அதை நாங்கள் விட்டு விடுவது. நான் உங்களை பாராட்டுகிறேன். உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த
இணைப்பின் மூலமாக வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். அதனால் நான் உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் துக்கமான காரியம், இன்னும் அநேகர் இதுல கலந்து கொண்டு இருக்கலாம். அவர்களுக்கு நாங்கள் அழைப்பை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இந்த சந்தர்ப்பங்களை வீணாக்குகிறார்கள். வீட்டில் இருந்தே வேதாகமத்தை கற்றுக்கொள்வது, அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் நாங்கள் சந்தர்ப்பத்தை இழந்து விட்டோம், வீணாக்கி இருக்கிறோம். ஸோ அதை குறித்தும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஆண்டவர் கொடுக்கும் புது புது சந்தர்ப்பங்களை நாங்கள் இரு கைகளோடும் பிடித்து கொண்டு அதை முழுமையாக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப 10வது ஒரு ஆச்சரியமான காரியம், இது பிலிப்பியர் 3 பவுல் தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றார். கடந்த கால வெற்றிகள், நாங்கள் பெற்றெடுத்த விருதுகள், பாராட்டுக்கள், அவற்றையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் உள்ளத்தில் பெருமை வளர ஆரம்பிக்கும். பெருமை வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் அந்த வெற்றியை பெற்றெடுக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், அதை கொண்டாடுகிறோம், அதுல தவறில்லை. ஆனால் அதில் தொடர்ச்சியாக நாங்கள் வாழ முடியாது. தொடர்ச்சியாக வாழ முடியாது. இன்று ஒரு வெற்றி வரும், நாளைக்கு ஒரு பயங்கர தோல்வி வரும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. ஸோ தோல்வியையும் மறந்து விட வேண்டும், வெற்றிகளையும் மறந்து விட வேண்டும், விருதுகளையும் மறந்து விட வேண்டும், மக்கள் கொடுக்கும் கைத்தட்டுதல் பாராட்டுக்களையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். அந்த நேரத்துக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆனால் வெகு சீக்கிரமாக அதிலிருந்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஸோ இந்த பட்டியலை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கண்கள் முன்பாக வைத்திருக்க வேண்டும். நான் என்னுடைய கண்கள் முன்பாக இந்த பட்டியலை வைத்திருக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் இன்னும் காரியங்களை கூட்டலாம். ஆனால் இதுதான் 10 பிரதான காரியங்கள், மறக்க வேண்டிய 10 பிரதான காரணங்கள். இவற்றை மறக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் தாவீது ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுகிறோம். எங்களில் அநேகர் மற்றவர்களுக்கு, நான் உட்பட மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதுல தவறு இல்லை. ஆனால் நாம் நமக்கே பிரசங்கம் செய்ய தயங்குகிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறோமா? இல்லை. கொடுத்திருப்பது மிக 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 அரிது, குறைவு. சோ இங்கே தாவீது எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தாவீது தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். இதை நாங்கள் சுய பேச்சு என்று அழைக்கலாம். சுய சம்பாஷணையின் அவசியம், செல்ஃப் டாக் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். செல்ஃப் டாக், எங்களுடைய சுயத்தை பார்த்து, ஆத்துமாவை பார்த்து, அந்த ஆத்துமாவுக்கு, சுயத்துக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு பிரசங்கம். தாவீது தனக்கே பிரசங்கம் செய்கிறார். இந்த சங்கீதம் 103 தாவீது மற்றவர்களுக்கு கொடுத்த பிரசங்கம் அல்ல, அவர் தனக்கே கொடுத்த பிரசங்கம். இதை மிக சுலபமாக முதல் 2 வசனங்களில் கண்டு கொள்ள முடியும். முதல் 2 வசனங்களில் என் என்ற வார்த்தையை, உங்கள் பேனாவை எடுத்து ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேதத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3 முறை 2 வசனங்களில் என் என்ற வார்த்தையை தாவீது பாவிக்கிறார். தன்னுடைய சொந்த ஆத்துமாவுக்கு, உள்ளத்திற்கு அவர் கொடுக்கும் பிரசங்கம். இது ஒரு அருமையான காரியம். இதை நாங்கள் மேன்மேலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். மேன்மேலும் நாங்கள் இதை செய்ய வேண்டும். நான் என் மனைவியை பார்த்து மனைவிக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல. மனைவி என்னை பார்த்து எனக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல. நான் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல. பிள்ளைகள் என்னை பார்த்து கொடுக்கும் பிரசங்கம் அல்ல. இது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுக்கும் பிரசங்கம். அதன் முக்கியத்துவம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதில் இதன் நான் கேள்வியை கேட்டு திரும்பவும் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறேன். 10 காரணங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். நான் ஏன் எனக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும்? அது ஒரு மிக நல்ல கேள்வி. அதற்கான 10 காரணங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். என்னை என்ற வார்த்தைகளை நான் பாவித்திருக்கிறேன். அதை நாங்கள் போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கிறோம். அதை நாங்கள் கோடிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் முக்கிய காரணம். முதலாவது, என் மனதை எப்பொழுதும் தேவ வசனத்தினால் அறிவூட்டுவதற்காக. அது முதலாம் காரணம். நான் என்னை பார்த்து, என் ஆத்மாவை பார்த்து பிரசங்கம் செய்யும் பொழுது என்ன நடக்குது? நானே தேவ வசனத்தின் மூலமாக என் மனதை அறிவூட்டுகிறேன். செல்ஃப் எடியூகேஷன் என்று சொல்லலாம். இது சுய அறிவு. 2வது, இப்படி நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்தால் எனக்கு அது எச்சரிக்கைகளை கொடுக்கும். சிவப்பு விளக்கு எரிய ஆரம்பிக்கும். சிவப்பு விளக்குகள், பச்சை விளக்குகள் என்பதை வைத்து நான் வாலிபர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அநேக பச்சை விளக்குகள் எரிய வேண்டும். குறைவான விதத்தில் தான் சிவப்பு விளக்குகள் எரிய வேண்டும். சிவப்பு விளக்குகள் இருக்கும். அது இருப்பது அவசியம். அது எங்கள் மனித தன்மையை, பாவ சுபாவத்தை எடுத்து காண்பிக்கும். ஆனால் முன்னேறுவதற்கு எங்களுக்கு மேலதிகமான பச்சை விளக்குகள் காணப்பட வேண்டும். கிரீன் லைட். சோ 2ஆம் காரணம், நான் எனக்கே பிரசங்கம் கொடுக்கும் பொழுது நான் எனக்கு எச்சரிக்கைகளை கொடுக்கிறேன். அதற்கு ஒரு சின்ன உதாரணம், உன் நேரத்தை வீணாக்காது. நான் எவ்வளோ முறை அந்த பிரசங்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன். ஐயோ, நீ 10 நிமிஷத்தை வீணாக்குறே, ஏன் அந்த 10 நிமிஷத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான் என்று நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த தொலைபேசியில் ஏன் நீ 1/2 மணி தியானமா கதைச்சு கொண்டிருக்கிறா? டைம் வேஸ்ட், நேரத்தை வீணாக்குறா என்று எனக்குள்ளே நான் அந்த பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறேன். சோ எச்சரிக்கை கொடுப்பதற்காக. 3வது, என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. எதிலிருந்து பாதுகாப்பதற்காக? ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பெருமையில் இருந்து. பெருமை ஒரு பயங்கர வியாதி, பாவ வியாதி. எல்லா பாவங்களுக்கும் தாய் பாவம் பெருமை. அதை மறந்துவிட வேண்டாம். லூசிபர் பிசாசாக மாறுவதற்கு முக்கிய காரணம் பெருமை. சோ என் ஆத்துமா பெருமை என்னும் இந்த கொடிய வியாதியினால் பாதிக்கப்படாமல் ஆண்டவர் முன்னிலையில் நான் எப்பொழுதும் தாழ்மையாக காணப்படுவதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும். என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. நான் சில நேரம் என்னை பார்த்து பாவித்திருக்கும் வார்த்தைகள், நீ ஒரு பெரிய முட்டாள், நீ இப்படி நடக்கலாமா என்றெல்லாம் நான் என் ஆத்துமாவுக்கு அந்த விதத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன்.
அது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. தாழ்மையின் பாதையில் நடப்பதற்கு அது என் ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நான்காவது, என்னை உற்சாகப்படுத்துவதற்காக. நாங்கள் எல்லாம் மிக எளிதில் அதைரியப்படுகிறோம். ஊழியம் என்று சொன்னாலே அதை ஒரு வார்த்தையில் விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதைரியப்படுதல். இங்காங்கு ஆண்டவர் எங்களுக்கு சில வெற்றிகளை கொடுத்து நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் பொதுவாக பார்க்க போனால் ஊழியம் என்று சொன்னால் எவ்வளவோ எவ்வளவோ அதைரியப்படும் காரியங்கள் நடக்கும். நாங்கள் எதிர்பார்த்தபடி விசுவாசிகள் நடக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் அதைரியப்படுகிறோம். ஸோ நாங்களே எங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தால் அதன் மூலமாக நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது எவ்வளவு அவசியம். இல்லாவிட்டால் தலை குனிந்த நிலைமையில் தான் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோம். ஐந்தாவது, இது எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான காரியம். இந்த ஐந்தாவது, என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நாங்கள் சிந்திக்கும் மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வானொலி நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த வானொலி நிகழ்ச்சிக்கு அவர் கொடுத்த தலைப்பு, லெட் மை பீப்பிள் திங்க். என்னுடைய ஜனம் சிந்தனை செய்வார்களாக. எங்களுடைய அநேக சபைகளில் நாங்கள் எதை காண்கிறோம்? உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவது. சிந்தனை செய்வது மிக 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 குறை. சோ நான் ஏன் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும்? என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நான் தேவ சித்தத்தின்படி செயல்படுத்துவதற்காக. ஆறாம் காரணம், என்னை தேவ சித்தத்தை செய்ய ஊக்குவிப்பதற்காக. சுயசித்தம் அல்ல, தேவ சித்தம். நானே எனக்கு பிரசங்கங்களை கொடுப்பேன். தேவ சித்தம் என்ன இந்த கட்டத்தில், இந்த நேரத்தில், இந்த வயதில் என்ற கேள்வியை கேட்டு எனக்குள்ளே கேட்டு நான் அதை குறித்து ஆழமாக சிந்தனை செய்து திட்டங்களை போட்டு அதன்படி செயல்படுவது நான் எனக்கு கொடுக்கும் பிரசங்கங்கள். ஏழாவது, என்னை பலப்படுத்துவதற்காக, தைரியப்படுத்துவதற்காக, எனக்கு துணிவை கொடுப்பதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் பயப்படுகிறோம். நான் பயப்பட்டிருக்கிறேன். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இதை என்னால் சாதிக்க முடியாது என்று நான் பயப்படுவேன், நடுங்க ஆரம்பிப்பேன். அந்த சமயத்தில் நான் எனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்து நான் என்னை பலப்படுத்துவேன், தைரியப்படுத்துவேன், துணிவை வரவழைப்பேன். அது ஏழாம் காரணம். நாங்கள் மிகவும் எளிதில் பலவீனம் அடைகிறோம், பயப்படுகிறோம். அதை மேற்கொள்வதற்காக நாங்கள் எங்களுக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுப்பது. எட்டாவது, என்னை ஆறுதல் படுத்த, எனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, ஆறுதல் கொடுப்பதற்காக. நாங்கள் எல்லாரும் கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். அதனால் மற்றவர்களிடமிருந்து நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்வது கஷ்டம். ஏனென்றால் அநேக முறை அவங்களுக்கு தெரியாது நான் துக்கத்தில் இருக்கிறேன் என்று. நானே எனக்கு பிரசங்கங்கள் மூலமாக, நான் கொடுக்கும் பிரசங்கங்கள் மூலமாக நான் என்னை ஆறுதல் படுத்துவது. இன்று நான் ஒரு வசனத்தை வாசித்தேன் காலை தியான நேரத்தில். ஏசாயா 46ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சொன்னார், உன் முதிர் வயதில் நான் உன்னை தூக்குவேன். ஐ வில் கேரி யூ. உன்னுடைய முதிர் வயதில். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது. அந்த வார்த்தையை நான் திரும்ப 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 எனக்கு ஒரு பிரசங்கமாக கொடுத்து கொண்டே இருந்தேன்.
ஆண்டவர் என்னை தூக்குவார், ஆண்டவர் என்னை தூக்குவார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் இந்த முதிர் காலத்திலும் எனக்காக ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், அதன்படி செயல்படு என்று நான் என் ஆத்துமாவுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்தேன் தேவ வசனத்தில் இருந்து. நம்பிக்கை கொடுப்பதற்காக, நம்பிக்கை கொடுப்பதற்காக. 9வது, ஏன் நான் எனக்கு பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும்? கீழ்ப்படிதலின் பாதையில் என்னை நடத்துவதற்காக. மிக மிக எளிதில் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமை காணப்படும். என்னத்தை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், வேதத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அதற்கு முரண்பாடாக செயல்படுவது, அதற்கு விரோதமாக செயல்படுவது. அதனால் நான் எப்பொழுதும் கீழ்ப்படிதலின் பாதையில் நடப்பதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுப்பது. 10வது, என்னை பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக சவால் கொடுப்பதற்காக. நாங்கள் ஒரு மிக அசுத்தமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நான் கொடுத்த ஒரு பிரசங்கம் தேவ பயம், தேவ பயத்தை குறித்து நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நான் ஒரு பிரசங்கத்தை கொடுத்தேன். எவ்வளவோ காரியங்களை எடுத்து காண்பித்தேன். அதில் ஒரு அருமையான சத்தியம், தேவ பயம் இருந்தால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகுவோம், பாவத்தை வெறுப்போம், பாவத்தை கைவிடுவோம். அதை நான் எனக்கு ஒரு பிரசங்கமாக எடுத்து சொல்வது. பாவத்தோடு விளையாடாத என்று நான் எனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுப்பேன். பாவத்தோடு விளையாடாத, இந்த நபரோட நெருங்கிய முறையில பழகாத, அது அவர் உனக்கு மோசத்தை கொண்டு வருவார், தீமையின் பாதையில் உன்னை எடுத்து செல்வார் என்று நான் எனக்கே அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கொடுப்பது. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் என் ஆத்துமாவை பார்த்து கொடுக்கும் சவால். இப்படிப்பட்ட சிந்தனைகள் உன்னுடைய மனதுக்குள்ள வரலாமா? இந்த சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமான சிந்தனைகள் அல்ல. இந்த சிந்தனைகள் என் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக நீங்க வேண்டும். இந்த சிந்தனைகள் எல்லாம் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அடியில் அதை நான் அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். Bringing every thought captive to the obedience of Christ என்று 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை நான் எனக்கே ஞாபகப்படுத்தி, இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காத, அதை அப்புறப்படுத்து, அது விளக்கு, உன் மனதை நீ பாதுகாத்துக்கொள் என்று நான் எனக்கே கொடுக்கும் பிரசங்கம். இந்த 10 காரணங்களுக்காக தாவீது செய்த அருமையான காரியத்தை நீங்களும் நானும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னது? என் ஆத்துமாவை பார்த்து நான் எனக்கு கொடுக்கும் பிரசங்கங்கள். அது எனக்கு மிக அவசியம். அதன் மூலமாக நான் பாதுகாக்கப்படுவேன். அதன் மூலமாக நான் நீதியின் பாதைகளில் நடக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் இந்த முதல் 2 வசனங்களில் இருந்து தாவீது தனக்கு கொடுத்த செய்தி என்ன, பிரசங்கம் என்ன? 2 முறை தாவீது தன் ஆத்துமாவுக்கு கூறுகிறார், கர்த்தரை ஸ்தோத்தரி. 2 முறை, 2 வசனங்கள்ல. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் தன் ஆத்மாவுக்கு சொல்றார், மௌனமாக இருக்காது, மௌனமாக இருக்காது. ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார். ஆத்துமாவே நீ ஏன் மௌனமா இருக்கிறார்? நீ ஏன் தூங்கி கொண்டிருக்கிறார்? ஆத்துமாவே நீ ஏன் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று தாவீது தன் ஆத்துமாவை அதட்டுகிறார். தாவீது தன் ஆத்துமாவுக்கு சவால் கொடுக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரி, மௌனமாக இருக்காத. அவர் கொடுத்த, தனக்காக கொடுத்த அந்த பிரசங்கத்தின் 2ஆம் அம்சம்,
கர்த்தர் செய்த உபகாரங்களை, கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து ஆச்சரியப்படு. ஆச்சரியப்படு, அதிசயப்படு. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணிப்பார். பட்டியல் போடு. ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பட்டியல் போடு. இப்போ உனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி வரப்போகுது, ஒரு பெரிய ஆச்சரியம் வரப்போகிறது. ஆண்டவர் எனக்கு செய்திருக்கும் காரியங்கள், நான் இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை, நான் இதற்கு பாத்திரன் அல்ல, ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் கொடுத்திருக்கிறாரே என்று நான் என் ஆத்துமாவுக்கு கொடுக்கும் செய்தி. மூன்றாவது, இந்த கொடுக்கப்பட்ட செய்தியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய வார்த்தைகள், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே. இது நாங்கள் அரைக்குறையாக செய்ய முடியாது. தாவீது சொல்றார் தனக்கு, இதை நான் அரைக்குறையாக செய்ய முடியாது. என் முழு மனிதனோடு நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய உபகாரங்களை எண்ணி பார்த்து நான் ஆச்சரியப்பட வேண்டும். என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, என் முழு மனிதனே, நீ இந்த விதத்துல செயல்பட வேண்டும் என்று தாவீது தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த ஸ்லைடில் எப்படி முழு மனதோடு முழு மனிதனோடு நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும். எப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க கேள்வியல் கேட்க வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? சும்மா ஒரு கிளிப்புல வாசிக்கிற மாதிரி வாசித்து விட்டு வேதத்தை மூன்றதுல பிரயோஜனம் இல்லை. கேள்வியல் கேட்க வேண்டும், மனதை சிந்திக்க வைக்க வேண்டும். நான் திரும்பவும் ஒரு பெட்டியை நாங்கள் திறந்து உங்களுக்கு இன்னும் 10 காரியங்களை எடுத்து சொல்ல போகிறோம். எப்படி எங்கள் முழு மனிதனோடு நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும். இது சுலபமான ஒரு பட்டியல், ஆனால் கடைபிடிப்பது சுலபம் அல்ல. இந்த பேப்பர்ல போடுவது சுலபம், பவர் பாயிண்ட்ல போடுவது சுலபம், கடைபிடிப்பது கஷ்டம், பயங்கர கஷ்டம். முதலாவது, என் சிந்தனைகளை பாவனை செய்து இந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம், நீங்கள் இந்த பட்டியலை பார்த்தால் 9வது காரியத்தை பாருங்கள், என் உணர்ச்சிகள். நான் வேண்டுமென்று உணர்ச்சிகளை கடைசி கட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அநேக இடங்களில் நாங்கள் உணர்ச்சிகளுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். சிந்தனைகளை ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வைத்து உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுகிறோம். அது மிக பயங்கரமான காரியம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு மிக பெரிய அன்பளிப்பு எங்களுடைய சிந்தனை செய்யும் திறன். சிந்தனை செய்யும் திறன் மூலமாக உணர்ச்சிகள் தூண்டி விடப்படும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் சிந்தனை செய்யாமல் உணர்ச்சிகள் தூண்டி விடப்படுவது ஒரு பயங்கர காரியம். முழு மனிதனோடு என்று சொல்லும் பொழுது என் சிந்தனைகளோடு நான் சிந்தனை செய்யும் ஒரு விசுவாசியாக காணப்பட வேண்டும். இரண்டாவது, முழு மனிதன் என்று சொன்னால் என் மனப்பான்மை, மை அட்டிடியூட்ஸ். ஆங்கிலத்தில் அட்டிடியூட்ஸ் என்ற வார்த்தை, என் மனப்பான்மை. எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் மனப்பான்மையை கொடுத்திருக்கிறார். சில சமயங்களில் அந்த மனப்பான்மை நல்ல விதத்தில் செயல்படும், சில சமயங்களில் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விதத்தில் செயல்படும். பிலிப்பியர் 2 வாசிக்கின்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட மனப்பான்மை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அது ஒரு தாழ்மையின் மனப்பான்மை. நாங்கள் எப்படி எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் இருக்க முடியும்? எங்கள் மனப்பான்மை மூலமாக, attitudes. மூன்றாவது, என்னுடைய பாசங்கள்,
மை லவ், மை அஃபெக்ஷன், என்னுடைய பாசங்கள் மூலமாக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், ஆழமாக நேசிக்கிறேன், முழு மனதோடு நேசிக்கிறேன். அது பாசங்கள். அந்த விதத்தில் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான்காவது, என் செயல்கள் மூலமாக, என் நடைமுறை செயல்கள் மூலமாக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். செயல்கள் முக்கியம். நான் செய்யும் காரியங்கள் அதில் ஊழியங்கள் உள்ளடங்கும். செயல்களின் அடியில் ஊழியங்கள் உள்ளடங்கும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுதுதான் நான் ஊழியத்தில் ஈடுபட முடியும், உற்சாகமாக ஊழியத்தில் ஈடுபட முடியும். ஐந்தாவது, என் முழு மனிதன் என்று சொன்னால் என் வார்த்தைகள் மூலமாக. சங்கீதம் 19 தாவீது அதை ஜெபமாக செய்தார். என் மனதில் வரும் சிந்தனைகள், தியானங்கள், என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகள் எப்பொழுதும் உமக்கு பிரிதியாயிருப்பதாக என்று சங்கீதம் 19:14 தாவீது ஜெபமாக சொல்லிவிட்டார். ஐந்தாவது, என் வார்த்தைகள் மூலமாக நான் என் தேவனை ஸ்தோத்தரிப்பது. வார்த்தைகளின் முக்கியத்துவம். ஆறாவது, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு தலை சிறந்த திறன் பாட்டு பாடுவது. இசை கருவிகளை வாசித்து பாட்டுக்கள் பாடுவது. என் முழு மனதோடு என்று சொன்னால் அது பாட்டுக்களை உள்ளடக்கும். உங்களில் அநேகருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட திறனை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். இந்த வேத பாடத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிப்பதற்காக பாடக்கூடிய ஒரு பாடல். யாரும் பாடலாம். நாங்கள் எவரையும் தெரிந்தெடுத்து பாட்டு பாட சொல்வதில்லை. அதனால் நீங்கள் ஒரு பாட்டை பாட விருப்பப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் கிருஷாந்தனுக்கு ஒரு செய்தியை அனுப்பினால் அவர் மிக சந்தோஷமாக உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பார். என் பாட்டுக்கள் மூலமாக முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. ஏழாவது, என் எழுத்துக்கள் மூலமாக, ரைட்டிங்ஸ். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் ஒரு திறன் எழுத்துக்கள். எழுத்துக்களோடு நான் விளையாடலாம். எழுத்துக்களோடு விளையாட எனக்கு சரியான விருப்பம். அதுவும் ஆங்கிலத்தில் இந்த அலிட்டரேஷன் என்று எல்லாம் சொல்லி அவற்றை பாவித்து திறமையாக செயல்பட முடியும். என் எழுத்துக்கள் மூலமாக, அதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் கடிதங்கள். உங்களுக்கு தெரியும், புதிய பாட்டில் இருக்கும் அநேக புத்தகங்கள் கடிதங்கள். பவுல் 13 கடிதங்களை எழுதினார். எங்கள் எழுத்துக்கள் மூலமாக நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் முழு மனிதனே ஆண்டவரை ஸ்தோத்தரி. அது எங்கள் எழுத்துக்களை உள்ளடக்கும். எட்டாவது, என் கொடுத்தல். 2 கைகள் இருக்கு. மனதை பற்றி நாங்கள் பேசினோம், வாயை பற்றி பேசினோம். இப்பொழுது 2 கைகளை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும், உள்ளத்தை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். நான் ஆண்டவருக்கு கொடுப்பது. அதுல முதலாவதாக பணம் அல்ல. கொடுப்பது என்று சொன்னால் முதலாவதாக நான் என்னுடைய உள்ளத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுப்பது. ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தை, மனதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. அதுதான் முதலாவது பிரதான காரியம், கொடுத்தல். என் நேரத்தை கொடுப்பது. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக என் நேரத்தை ஆண்டவருக்காக கொடுப்பது. நேரத்தை வீணாக்காமல் ஆண்டவருக்காக அதை கொடுப்பது. நிச்சயமாக இதுல பணமும் உள்ளடங்கும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடி அவருக்கு நான் கொடுக்கும் காணிக்கைகள். கொடுத்தல் என்ற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் என் காணிக்கைகள். அதன் மூலமாக நான் என் ஆண்டவரை முழுமையாக முழு மனிதனோடு ஸ்தோத்தரிப்பது. 9வது, உணர்ச்சிகள். அதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சிந்தனைகள் முதல் வரும், அதற்கு பிறகுதான் உணர்ச்சிகள்.
10வதாக என் பெலன், என் சரீர பெலனோடு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். முழு மனிதனோடு ஸ்தோத்தரிப்பேன். அது என்னுடைய சரீரத்தை, என்னுடைய பெலத்தை உள்ளடக்கும். சோ இந்த 10 விதத்தில் நாங்கள் எங்களுக்கே கொடுத்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. சோ இந்த 10ஐயும் நீங்கள் மனதில் வைத்திருங்கள். இதை ஒரு சோதனை பட்டியலாக நீங்கள் பாவிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க நீங்கள் இதை உங்களுடைய சபையாருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இந்த விதத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுடைய துதிகளை ஏறெடுப்பது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். இப்பொழுது தேவ உபகாரங்களை தாவீது பட்டியலாக எடுத்து சொல்ல போறார். தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்த பிறகு என் முழு மனிதனோடு நான் இந்த தேவனோடு இடைப்பட வேண்டும். இப்பொழுது அவர் ஒரு பட்டியல் கொடுக்க போறார் தேவ உபகாரங்களை குறித்து. முதலாவது, இந்த பட்டியலில் வரும் முதலாவது காரியம் 3ஆம் வசனத்தின் அடிப்படையில், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரே. நான் இந்த பகுதியை, சங்கீதம் 103ஐ எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு புதிய விதத்தில் ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்தார். இப்ப தாவீதை பற்றி நாங்கள் சிந்தனை செய்யும் பொழுது என்ன சொல்றோம்? அவர் ஒரு மேய்ப்பர், அவர் கோலியாத்தை தோற்கடித்தார், அவருக்கு நன்றாக இந்த போர் செய்யக்கூடிய திறமைகள் இருந்தது, பாட்டுக்கள் பாடக்கூடிய திறமைகள் இருந்தது, பாட்டுக்களை எழுதக்கூடிய திறமைகள் இருந்தது, இசை கருவிகளை வாசிப்பதில் திறமை இருந்தது, அவர் ஒரு நல்ல ராஜா என்றெல்லாம் நாங்கள் அவரை பாராட்டுகிறோம். ஆனால் நீங்கள் மிகவும் அதிசயப்பட போறீங்க, தாவீதின் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள், அக்கிரமங்களை எல்லாம் என்று தாவீது சொல்லும் பொழுது சுலபமாக ஒரு வாக்கியத்தில் எடுத்து சொல்றார். ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்பட போறீர்கள். தாவீதின் பாவ பட்டியல். நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்க போகிறேன். எனக்கும் அந்த சவாலை நான் கொடுத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் எழுதக்கூடிய பாவ பட்டியல். ஒரு முழு எக்ஸசைஸ் புத்தகத்தை கையில வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. நீங்கள் மறந்துவிட்ட காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும் பக்கங்களை நிரப்புவதற்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. என்னுடைய தனிப்பட்ட பாவ பட்டியல் புத்தகம் அது உங்கள் கண்களுக்கு மாத்திரம்தான். இதை நீங்க அச்சிட்டு எல்லாருக்கும் விநியோகிக்க மாட்டீர்கள். அப்படி செய்வது முட்டாள்தனம். ஆனால் நீங்களே உங்களை விளங்கிக் கொள்வதற்கு, நீங்களே உங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எழுத வேண்டிய உங்கள் பாவ பட்டியல். உங்கள் மனைவியிடம் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. பிள்ளையரிடம் கதைச்சு கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நண்பர்களிடம், உற்றார் உறவினரிடம் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் பிளைண்ட் ஸ்பாட்ஸ். பிளைண்ட் ஸ்பாட்ஸ். நாங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது நாங்கள் ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு அந்த வாகனத்தை எடுத்து செல்வதற்கு முன் எங்கள் தோளுக்கு மேலாக பின்னுக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த முன்னுக்கு இருக்கிற கண்ணாடியில் பார்க்க முடியாத ஒரு காரியம் இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியும். அதுதான் பிளைண்ட் ஸ்பாட். அந்த கண்ணாடியில் வராத காரியம் எங்கள் தோளுக்கு பின்பாக பார்க்கும் பொழுது, அப்படியே ஒரு வாகனம் இருக்கே, நான் இவ்வளோ முறை ஆண்டவர் ஒரு விபத்து நடக்காதபடிக்கு என்னை காத்திருக்கிறார்.
அந்த பிளைண்ட் ஸ்பாட் செக் செய்தபடியால். அதே போல் அதே போல் எங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய விதத்தில் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை நாங்க பார்க்காமல் இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை குறித்து. மற்றவங்களுக்கு திட்ட தெளிவா தெரியுது, எனக்கு அது தெரியல. என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பாவ பட்டியல் முக்கியம். ஏனென்றால் நீங்கள் இந்த பாவ பட்டியலை உருவாக்கிய பிறகு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்ற வார்த்தைகளை அந்த புத்தகத்துக்கு மேலாக எழுதலாம், அது உண்மை. ஆனால் உங்களையும் என்னையையும் மேலதிகமாக பாவ குழிக்குள் எடுத்து செல்லாதபடிக்கு இந்த பாவ பட்டியல் பெரிய விதத்தில் உதவி செய்யும். சோ ஒருவர் என்றும் ஒரு கேள்வி கேட்டார், பைபிள் தேவனுடைய வசனமா? ஏன் இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், பாவங்கள், யுத்தங்கள் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அது எப்படி தேவ வசனமா இருக்கலாம்? தேவ வசனமா இருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் நேர்மையாக மனிதனை விபரிக்கிறார். மனிதனை விபரிக்கும் பொழுது தேவன் உங்களை விபரிக்கிறார், என்னை விபரிக்கிறார். அதனால்தான் இப்படிப்பட்ட கேள்வியில கேட்கிறோம். இது எப்படி தேவ வசனமா இருக்கலாம்? எல்லாம் மனிதர்களுடைய தவறு தானே எடுத்து சொல்லுது. அது எங்கள் பாவங்களை பார்ப்பதற்காக ஊக்குவிக்கும் சம்பவங்கள், கதைகள். நான் உண்மையா சந்தோஷப்படுகிறேன் தாவீதின் வாழ்க்கையை குறித்து இந்த ஒரு காரணத்திற்காக. தேவனுடைய இருதயத்திற்கு ஒப்பான இருதயம் படைத்தவன் என்று தாவீது பாராட்டு பெற்றவன். ஆனாலும் தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் பயங்கர பாவங்கள். சோ இவற்றிற்கெல்லாம் நான் வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லை, ஏனென்றால் நீங்களே இதை மிக எளிதில் கண்டு கொள்ள முடியும். சோ நான் மிக சீக்கிரமாக இந்த பட்டியலை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விருப்பப்படுகிறேன். நீங்களும் இதை வைத்து உங்கள் பாவ பட்டியலை நீங்கள் உருவாக்க வேண்டும். முதலாவது விபசாரம். இது ஒரு ஒழுங்கில் நான் எழுதவில்லை, என் மனதிற்குள் வந்த காரியங்களை வைத்து நான் நம்பர் போட்டு எழுதியிருக்கிறேன். ஆனா இது சரியான ஒழுங்கு இல்லை. இட்ஸ் நாட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். முதலாவது விபசாரம். நம்ப முடியாத ஒரு காரியம், தேவ மனிதன் விபசாரத்தில் விழுவது. அது போதாதென்றால் இரண்டாவது கொலை. அந்த இரண்டாவது அது ஒரு டைப்போ மிஸ்டேக். கொலை என்ற வார்த்தை வருவார். யூரியாவை கொலை செய்தார் தாவீது. அது மோசமா இருக்காவிட்டால் மூன்றாவது பாருங்கள், மூடுதல். தான் செய்த விபசாரம், தான் செய்த கொலையை மூடி விடுகிறான். பேப்பரில் அது வரவில்லை, அது தினகரன் பேப்பரில் வரவில்லை, வீரகேசரி பத்திரிகையில் அது வரவில்லை, மூடப்பட்டது. கவரா. அதன் காரணமாக நான்காவது பாவம் மாய்மானம். கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக தாவீது நடிக்கிறான், பரிசுத்தவானாக நடிக்கிறான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று பாட்டெல்லாம் பாடுறார். மாய்மாலம் 1 வருஷ காலத்திற்கு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? நாத்தான் என்னும் தேவ தீர்க்கதரிசியை பாவித்து தாவீதின் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுதுதான் தாவீது மனம் நொந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய மன்னிப்பை தேடி வருகிறார். அது வரைக்கும் மூடுதல், மாய்மாலம், நடிப்பு. சமீபத்திலும் ஒருவர் எனக்கு சொன்னார், எங்களுடைய சபைகளில் திறமையான நடிப்பு நடைபெறுகிறது. நாங்கள் எல்லாம் சந்தோஷ முகத்தோடு வாரோம், சிரிக்கிறோம், பாட்டு பாடுறோம், காணிக்க கொடுக்கிறோம். ஆனால் ஒரு முகமூடியை போற்று சபைக்கு வருகிறோம். மாய்மாலம். 5வது பெருமை. தாவீது தன் இராணுவத்தை எண்ணி பார்க்க போகிறார். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இராணுவம் இருக்கே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற பெருமை உள்ளத்திற்குள் வந்து
நாட்டின் ஜனத்தொகையை குறித்து கணக்கெடுக்கிறார். ஆண்டவர் அதை குறித்து பிரியப்படவே இல்லை. தண்டனை அனுப்பப்பட்டது. தாவீதின் அந்த பெருமையின் காரணமாக அப்பாவி 70,000 மரணங்கள் ஏற்பட்டது. 70,000 அப்பாவிகள் மரணம் அடைந்தார் தாவீதின் பெருமையின் காரணமாக. இதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எல்லா பாவங்களுக்கும் தாய் பாவம் பெருமை. அந்த தாய் பாவத்தில் இருந்துதான் மற்ற பாவங்கள் வேறெடுத்து வளர்ச்சி அடைந்து அது எங்களை இன்னும் ஆழமான மோசத்திற்குள் எடுத்து செல்கிறது. 6வது பொய் சொல்லுதல். எவ்வளவோ இடங்களில் தாவீது பொய் சொன்னார் தன்னுடைய உயிரை காப்பதற்காக. ஓரிடத்தில் பொய் சொன்னபடியால் ஆசாரிகள் இருந்த நோபு பட்டணம் முழுமையாக தாவீதினால் அழிக்கப்பட்டது. 70 ஆசாரியர்கள், அப்பாவி ஆசாரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தாவீது சொன்ன பொய்யின் காரணமாக. 7வது வஞ்சகம். சவுலிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எதிரியிடம் சென்று பைத்தியக்காரனை போல் நடிக்கிறார், வஞ்சிக்கிறார். அந்த எதிரி அரசனை வஞ்சித்து அவரிடம் அவர் தஞ்சம் பெறுகிறார். வஞ்சகம். தேவனை விசுவாசிக்காமல் அந்த கட்டத்தில் வஞ்சகத்தில் ஈடுபடுகிறார். அதனால் தான் சங்கீதம் 19 நீங்கள் கவனமாக வாசித்தால் தாவீது 4 விதமான பாவங்களை சுட்டி காட்டுகிறார். சங்கீதம் 19 நாங்கள் படிக்கும் பொழுது இதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஆனால் உங்களில் அநேகர் அந்த காலகட்டத்தில் அந்த வேத பாடத்தில் ஈடுபடவில்லை. அதனால் இதை திரும்பவும் உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். 8வதாக சொல்லப்பட்டுள்ள வார்த்தை பிழைகள், தவறுகள். எங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் இருக்கு, பிழைகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு. அதெல்லாம் பாவத்தின் அம்சங்கள். அதை 12ஆம் வசனத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். ஐயோ ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கும் இந்த பிழைகள், தவறுகள், பலவீனங்களை சுட்டி காட்டும். அதை நான் மேற்கொள்ள வேண்டும். 9வது இதன் பக்கத்தில் ஒரு நட்சத்திரத்தை போட்டுக் கொள்ளுங்கள். ரகசிய குற்றங்கள். யாருக்கும் தெரியாத ரகசிய பாவங்கள். தாவீதின் காலத்தில் இன்டர்நெட் இருக்கவில்லை. ஆவேச படங்கள் இன்று இருப்பதை போல் இருக்கவில்லை. இன்று விசுவாசிகள் பாவத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கள் செய்யும் ரகசிய பாவங்கள், ஆவேச படங்களை பார்ப்பது, அது ஒரு சின்ன உதாரணம். அது இன்னும் ஒரு பிரிவினை என்று சொல்லலாம், பிரிவு என்று சொல்லலாம். ரகசிய பாவங்கள் யாருக்கும் தெரியாது, ஒளித்து வைத்து செய்யும் பாவங்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அதை முழு உலகத்துக்கும் எடுத்து காண்பிக்க போகிறார். அதுதான் அதுல இருக்கிற பயங்கரம். ஒரு நாள் அந்த ரகசிய பாவங்கள் எல்லாம் முழு உலகத்திற்கு அம்பலமாகும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2020ஆம் ஆண்டில் ஒரு பிரபல ஊழியக்காரர் மரணம் அடைந்தார் புற்றுநோயின் காரணமாக. அவருடைய பெயர் ஒவ்வொரு வீட்டிலும் மிகவும் அன்போடு பாவிக்கப்பட்ட ஒரு பெயர். நாங்கள் எல்லாம் பயங்கர அதிர்ச்சி அடைந்தோம். அவருடைய மரணத்தின் பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருந்த ரகசிய பாவங்கள் எல்லாம் அம்பலமாகிவிட்டு, அது அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, முழு கிறிஸ்தவ உலகத்திற்கும் ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்தது. பயங்கர அவமானத்தை கொண்டு வந்தது ரகசிய பாவங்கள். 10வது இதை குறித்தும் நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். துணிகர பாவங்கள். கண்களை திறந்து வைத்து பாவம் செய்வது. சில சமயங்களில் நாங்கள் கண்களை மூடி பாவம் செய்கிறோம். This is not sinning with closed eyes. This is sinning with the eyes wide open.
துணிகரமான பாவங்கள். நான் செய்யறது பாவம் என்று எனக்கு தெரியும், நான் செய்தே ஆவேன். அப்படிப்பட்ட மனப்பான்மை. ஐயோ ஆண்டவரே, இந்த துணிகரமான பாவங்களிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும். 11வது, இதுவும் அதே சங்கீத 19 வருது. 2 வசனங்கள்ல இந்த 4 பாவங்களையும் சுட்டி காட்டுகிறார் தாவீது. பெரும் பாதகம் என்று சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? தேவனை மறுதலித்தல். அதுதான் கடைசி கட்டம். அதுதான் கடைசி கட்டம். இப்படிப்பட்ட பாவங்கள்ல ஈடுபட்ட பிறகு இன்னும் ஒரே ஒரு பாவத்தை தான் செய்ய முடியும். தேவனை மறுதலித்து, தேவனே இல்லை என்று சொல்லி, தேவனுக்கு எங்களுடைய முதுகை காண்பித்து இன்னும் ஒரு திசையில் நடப்பது. தேவனுக்கு தாவீதுக்கு போதிய அளவு ஞானம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அகப்படக்கூடாது, என் தேவனை நான் மறுதலிக்க கூடாது என்று நடுக்கத்தோடு அவர் அந்த ஜெபத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஐயோ காத்தருளும் ஆண்டவரே, உண்மை நான் ஒரு பொழுதும் மறுதலிக்க கூடாது. பெரும் பாதகம், கிரேட் அபாஸ்டசி ஆங்கிலத்தில். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 12வது பெரிய அக்கிரமம் என்று சங்கீதம் 25 சொல்லுகிறார். இந்த பெரிய அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது இதை நாங்கள் வித்தியாசமான முறையிலும் பார்க்கலாம். மல்டிபிள் சின்ஸ். மல்டிபிள் சின்ஸ் என்றால் எண்ணிக்கையற்ற பாவங்கள். எண்ணிக்கையற்ற பாவங்கள். 13வது அதே சங்கீதம் 25:7 இளவயது பாவங்கள் மீறுதல்கள். முட்டாள்தனமாக எங்கள் வாலிப காலத்தில் சிந்தனை இல்லாமல் துணிகரமாக நாங்கள் செய்யும் பாவங்கள். அதை தாவீது குறிப்பிடுகிறார் சங்கீதம் 25 தன்னை குறித்து. இது தாவீதின் பாவ பட்டியல், மறந்துவிட வேண்டாம். இது உங்களுடைய பட்டியலாக அமையலாம், என்னுடைய பட்டியலாக அமையலாம். அதுதான் இதில் இருக்கிற நடுக்கம். சங்கீதம் 51 தாவீது சொல்றார் 14வதாக, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அதை என் மனத்திரையிலிருந்து என்னால் அப்புறப்படுத்த முடியாது. அந்த ரேடால அது அப்படியே செயல்பட்டு கொண்டு இருக்கு. என் மனத்திரையிலிருந்து இந்த பாவங்களை நான் அப்புறப்படுத்த முடியாது. அதுதான் பாவத்தில் இருக்கும் பயங்கரம். குற்ற மனசாட்சி வரும். ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நாங்கள் கொண்டு வரப்படுகிறோம். அதனால்தான் அதன் அடிப்படையில் தாவீது பாவத்தை குறித்து செய்யும் உருக்கமான ஜெபங்கள். இந்த ஜெபங்களை நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கலாம். நிச்சயமாக நான் எனக்காக இந்த ஜெபங்களை ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். என் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் ஐயோ ஆண்டவரே, நான் தடுமாறி விழக்கூடாது, தடுமாறி விழக்கூடாது. உம்முடைய நாமத்திற்கு நான் அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. பாருங்கள் அவர் செய்த ஜெபங்கள். சங்கீதம் 25 என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும். ஐயோ, பெரிய பட்டியல் ஆண்டவரே, பெரிய பட்டியல், பயங்கர பட்டியல் ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும். என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51 என்னை சுத்திகரியும், என்னை கழுவி அருளும். நாங்கள் எப்படி எங்களுடைய சரீரத்தை சோப் போட்டு ஷாம்பு போட்டு கழுவுகிறோமோ, எங்களை சுத்தம் செய்கிறோமோ வெளியரங்கமாக, தாவீது சொல்றார் என்னுடைய உள்ளத்தை அதே விதத்தில் கழுவி அருளும். சங்கீதம் 51 திரும்ப சொல்றார் என் அக்கிரமங்களை நீக்கி அருளும். அது என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அது என் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது. இந்த பாவங்கள் என் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது. இந்த அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். அது எப்படி சாத்தியமாகும்? அடுத்த ஜெபம் சங்கீதம் 51:17 நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தாரும். ஐயோ, அந்த பெருமையான இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆடம்பரமான அந்த இருதயம் எனக்கு வேணாம். ஒரு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை தாரும். தாழ்மையான இருதயத்தை தாரும். இங்கிலீஷ்ல சொல்லலாம், give me a heart that is very sensitive to sin.
பாவத்திற்கு மிகவும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். பாவத்தோடு நான் விளையாடக்கூடாது ஆண்டவரே. அது சரியா ஒரு நாகப்பாம்போடு விளையாடுறதுக்கு ஒப்பாகும். அந்த பாம்பு என்னை கொத்தி விடும், அநேக முறை கொத்தி விடும், நான் மரணம் அடைய போறேன். அது நடைபெறுவதற்கு முன்னால் நீர் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதே சங்கீதம் 51 சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இதில் இருக்கும் அற்புதம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி உலகத்தை படைத்தாரோ, சிருஷ்டித்தாரோ, அதே வார்த்தையை தாவீது பாவிக்கிறார். எப்படி ஆண்டவரே நீர் எதையும் பாவிக்காமல் வெறும் வார்த்தைகள் மூலமாக இந்த உலகத்தை நீர் சிருஷ்டித்தீரோ, அதே போல் எனக்குள் ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டி அருளும். பழைய இருதயம் ஒத்து போகாது. எனக்கு ஒரு புத்தம் புதிய இருதயம் வேணும், புதிய மனப்பான்மை வேண்டும், புதிய சிந்தனை திறன் வேண்டும். சங்கீதம் 51 தொடர்ச்சியாக ஜெபிக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். அதை நான் இழந்து விட்டேன் பாவத்தின் காரணமாக. இந்த பயங்கர பட்டியல் ஆண்டவரே. அதனால் தான் சங்கீதம் 32:1 இவ்விதமாக வாசிக்கின்றோம், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்றார். அனுபவத்தின் மூலமாக இந்த பாவ பட்டியலை ஆண்டவரிடம் எடுத்து சென்று சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது அவர் சந்தோஷத்தில் இருக்கிறார். ஆண்டவர் கிருபையாக மன்னித்து விட்டார். அடுத்த ஸ்லைட், இது இறுதி ஸ்லைட். ஒரு தமிழ் பாட்டு எனக்கு ஞாபகத்திற்குள் வந்தது. எனக்கு பொதுவாக தமிழ் பாட்டுக்களை பார்க்கிலும் இந்த ஆங்கில ஹிம்புக்ல இருந்து தான் அநேக பாட்டுக்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பாடத்தை தயார் செய்யும் பொழுது இந்த பாட்டு என் மனதிற்குள் வந்தது. பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தால் பாவங்கள் எத்தனையோ, பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மாதயவை எண்ணி, பாவங்கள் எத்தனையோ. இந்த பாவ பட்டியலுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாவங்கள் எத்தனையோ. ஆனாலும் கிருபையாக எங்களை மன்னிக்கும் தேவன் நாங்கள் மனம் திரும்பும் பொழுது. முதலாவது உபகாரம் பாருங்கள், எவ்வளவு நேரத்தை எடுத்து நாங்கள் அதை படித்தோம். ஆண்டவர் என் கண்களை திறந்தார் இந்த காரியங்களை கண்டு கொள்வதற்காக. நாங்கள் ஜெபிக்க போறோம். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கேள்விகள், கருத்துக்களை தெரிவிக்க முடியும். சங்கீதம் 103 நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறோம், ஆனால் இன்று அதை ஒரு புதிய முறையில் காண ஆரம்பித்தோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பாவிகள். ஆண்டவரே, நாங்கள் நேர்மையாக ஒரு பாவ பட்டியலை உருவாக்க எங்கள் எல்லாருக்கும் தைரியத்தை தாரும், உணர்வை தாரும். அதன் மூலமாக நாங்கள் அறிவூட்டப்பட்டு நாங்கள் தேவ பயத்தில் செயல்பட்டு இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தாவீது எப்படி கூறினாரோ, அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் கிருபையாக மன்னித்தார். பாவங்கள் எத்தனையோ எல்லாம் மன்னிக்கப்பட்டன. எண்ணிக்கையற்ற பாவங்கள் எல்லாம் கிருபையாக மன்னிக்கப்பட்டது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேளும் பிதாவே, ஆமென்.